வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் தலைப்பு மிகவும் அதிசயமும் ஆன்மீக ரகசியமும் நிறைந்த ஒன்று. மகா சிவராமன் என்றால் என்ன? இந்த பெயரின் பின்னால் உள்ள தத்துவம் என்ன? சிவபெருமானும் ஸ்ரீராமரும் ஒன்றாக இணைந்து எப்படி மகா சிவராமன் என்ற பரம்பொருள் உண்மையை எடுத்துரைக்கின்றனர்? இந்த வீடியோவில் நாம் புராணங்கள், இதிகாசங்கள், சைவம், வைணவம், ஆத்ம தத்துவம், இராமாயணம், சிவபக்தி ஆகிய அனைத்தையும் இணைத்து மிகவும் ஆழமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஏனெனில் இறுதியில் மகா சிவராமன் என்ற மந்திரத்தின் மறைபொருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். மகா என்றால் மிகப்பெரிய, பரமமான, எல்லாவற்றையும் கடந்தது. சிவ என்றால் மங்களம், அமைதி, அழிவை அழிக்கும் சக்தி, பரம்பொருள். ராமன் என்றால் தர்மத்தின் வடிவம், விஷ்ணுவின் அவதாரம், மனிதனாக வந்த இறைவன். ஆனால் மகா சிவராமன் என்று சேர்ந்து வரும்போது அது சாதாரண பெயராக இல்லை. அது ஒரு தத்துவம், ஒரு பரம்பொருள் உண்மை. சிவனும் ராமனும் வேறல்ல, ஒரே இறைவனின் இரண்டு வெளிப்பாடுகள் என்பதை கூறும் தெய்வீக சொல். இராமாயணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு வருகிறது. இலங்கைக்கு செல்லும் முன் ஸ்ரீராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். ஏன்? ஏனெனில் ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன். அவனை எதிர்த்து போர் செய்யும் முன் சிவபெருமானின் அனுக்கிரகம் வேண்டுமென்று ராமர் நினைத்தார். இதனால் நாம் அறிகிறோம், விஷ்ணுவின் அவதாரமான ராமர் கூட சிவனை வணங்கினார். அதே நேரத்தில் சிவபெருமானும் ராம நாமத்தை மிகவும் நேசிக்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒருமுறை பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் கேட்டார், எல்லா நாமங்களிலும் உயர்ந்தது எது? அப்போது சிவபெருமான் கூறினார், ஸ்ரீராம ராம ராமேதி, ரமே ராமே மனோரமே, சஹஸ்ர நாம தத்துல்யம், ராம நாம வரானனே. அதாவது, ராம என்ற ஒரு நாமம் 1000 விஷ்ணு நாமங்களுக்கு சமம். இதன் மூலம் சிவபெருமான் ராம நாமத்தின் மகிமையை உலகிற்கு எடுத்துரைத்தார். இந்த பெயர் சில ஆன்மீக மரபுகளில் சிவனும் ராமனும் ஒன்று என்ற கருத்தை வலியுறுத்த பயன்படுத்தப்படுகிறது. சைவம் என்ன சொல்கிறது? சிவமே பரம்பொருள். வைணவம் என்ன சொல்கிறது? நாராயணனே பரம்பொருள். ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? அரியும் சிவனும் ஒன்று. அதாவது, ஹரியும் சிவனும் வேறல்ல. இதன் அடிப்படையில் மகா சிவராமன் என்பது சிவ தத்துவமும் ராம தர்மமும் இணைந்த பரம்பொருள் நிலை. ராமர் வாழ்க்கையில் பல இடங்களில் சிவபெருமானின் அருள் காணப்படுகிறது. 1. ராமேஸ்வரம், ராமர் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்த இடம். 2. ஹனுமான், ஹனுமான் சிவனின் அம்சம் என்று சில புராணங்கள் கூறுகின்றன. அதனால் ராம பக்தனான ஹனுமான் சிவசக்தியின் வெளிப்பாடு. 3. ராவணன், ராவணன் சிவபக்தன். ஆனால் அகந்தை காரணமாக வீழ்ந்தான். இதன் மூலம் பக்தி மட்டும் போதாது, தர்மமும் தாழ்மையும் வேண்டும் என்று இராமாயணம் கற்றுக் கொடுக்கிறது. சில புராணங்களில் சிவபெருமான் இராமாயணத்தை பார்வதிக்கு சொல்கிறார். அதாவது, சிவனே முதல் ராம பக்தன். ராம ராம என்று சிவபெருமான் ஜபம் செய்கிறார் என்று பல பக்தி நூல்கள் கூறுகின்றன. இதன் ஆழமான பொருள் என்ன? இறைவன் தன்னையே வணங்குகிறான். ஏனெனில் எல்லா வடிவங்களும் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடுகள். மகா சிவராமன் என்பது 3 நிலைகளை குறிக்கிறது. 1. சிவம், ஞானம், அறிவின் உச்சநிலை. 2. ராமம், தர்மம், நல்லொழுக்க வாழ்க்கை. 3. மகா, மோட்சம், இரண்டையும் கடந்த பரம்பொருள். இந்த 3ம் சேர்ந்தால் மனிதன் அகந்தையை வெல்ல முடியும், மன அமைதி பெற முடியும், ஆன்ம ஞானத்தை அடைய முடியும். ராம என்ற 2 எழுத்து மனதை சுத்தமாக்கும், பயத்தை அகற்றும், கர்மத்தை குறைக்கும்,
இறை உணர்வை தரும். பல சித்தர்கள் கூறியுள்ளனர். சிவநாமமும் ராமநாமமும் ஒன்றே. தமிழக வரலாற்றில் சில காலங்களில் சைவம் வைணவம் வேறுபாடுகள் ஏற்பட்டன. ஆனால் பெரிய ஞானிகள் அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், ஆழ்வார்கள் எல்லோரும் இறைவன் ஒருவன் என்பதை உணர்த்தினர். மகா சிவராமன் என்ற கருத்து இந்த ஒற்றுமையின் அடையாளம். ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி கோவில். இந்த கோவில் சிவபெருமானுக்கும் ஸ்ரீராமருக்கும் இணைந்த புனித தலம். இங்கு ராமர் வழிபட்ட சிவலிங்கம் இன்று வரை பக்தர்களால் தரிசிக்கப்படுகிறது. இதனால் மகா சிவராமன் என்ற உண்மை உயிர்ப்புடன் வாழ்கிறது. ராம பக்தியின் உச்சம், சிவசக்தியின் வெளிப்பாடு. சில புராணங்கள் அனுமனை சிவனின் அவதாரம் என்று கூறுகின்றன. அதனால் சிவன் அனுமன் ராமபக்தி என்பது ஆன்மீக சங்கிலி. மகா சிவராமன் நமக்கு சொல்லும் உண்மை: மத சண்டை வேண்டாம், இறைவன் ஒருவன். பக்தி, தர்மம், ஞானம், முழுமையான வாழ்க்கை. சிவனை வணங்கினாலும் சரி, ராமரை வணங்கினாலும் சரி, உண்மையான பக்தி இருந்தால் அதுவே இறைவனை அடையும் பாதை. நிறைவு. நண்பர்களே, மகா சிவராமன் என்பது வெறும் பெயர் அல்ல. அது சிவத்தின் ஞானம், ராமனின் தர்மம், பக்தியின் உச்சம், மனிதனின் ஆன்மீக பயணம் என்பதை எடுத்துரைக்கும் பரம்பொருள் தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக வரலாற்று வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமசிவாய. ஜெய் ஸ்ரீராம்.